செலிப்ரேஷன் வீடியோ தான். பட்டாசுலாம் வந்து ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுநவீன் வ்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஒரு செலிப்ரேஷன் வீடியோ தான். ஸோ தீபாவளி செலிப்ரேஷன் தான் இது. பார்த்தீங்கன்னா முந்தின நாள் நைட்டு இங்கே பிரிக்ஃபீல்ட்ஸில், லிட்டில் இந்தியா பிரிக்ஃபீல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கர செலிப்ரேஷனாக இருக்கும். சரி, அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். நைட்டு 11 அப்படியே நடந்து பிரிக்ஃபீல்ட்ஸ் போய் தீபாவளி எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். டைம் 11 ஆச்சு. நம்ம வந்து லிட்டில் இந்தியா பிரிக்ஃபீல்ட்ஸ்க்கு வந்து பட்டாசு எடுத்துகிட்டு பட்டாசு வெடிக்கிறதுக்காக நடந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிட்டில் இந்தியா பிரிக்ஃபீல்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வந்து அந்த 12 மணிக்கு சரியாக 12 மணிக்கு பட்டாசு வெடிக்க ஆரம்பித்து ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து வெடிப்பாங்க. இங்கே வந்து மலேசியாவில் வந்து எல்லா இடத்துலையும் பட்டாசு வெடிக்கிறதுக்கெல்லாம் பர்மிஷன்ஸ் கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ட்ரெயின், பஸ்ஸு, காருன்னு எல்லாமே வந்து ரொம்ப கவர்டு ஏரியாவாக இருக்குன்னு எங்கேயுமே வந்து அவ்வளோ பட்டாசு வெடிக்க முடியாது. ஸோ வந்து சில இடத்துக்கு மட்டும் பெர்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் வந்து லிட்டில் இந்தியா பிரிக்ஃபீல்ட்ஸ். ஸோ எல்லாருமே அவங்க வாங்கியிருக்க எல்லா பட்டாசையும் எடுத்துகிட்டு இங்கே வந்து இப்போ வந்து 12 மணிலேருந்து வெடிக்க ஆரம்பிப்பாங்க. சூப்பராக இருக்கும். இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் பெரிய பட்டாசுலாம் வந்து 12 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. வாங்க நம்மளும் எல்லாரும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. போய் பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து லிட்டில் இந்தியாக்குள்ள வந்து என்டர் ஆக போறோம். ஹாப்பி தீபாவளி சொல்லிடு எல்லாத்துக்கும். சொல்லு, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிடு. ஓகே, ஹாப்பி தீபாவளி. லிட்டில் இந்தியாக்குள்ள வந்து என்ட்ரி ஆக போறோம். என்ட்ரி பார்த்தாலே வந்து பயங்கரமா இருக்கு. பாத்தீங்கன்னா அங்க வரைக்கும் கூட்டம் பயங்கரமா நிக்குது. காரெல்லாம் வந்து ஃபுல்லா இங்கிருந்து பார்க் பண்ணிருக்காங்க. இங்க எல்லாம் வந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. சாரிகா வந்து பட்டாசு வெடிக்கிறத பார்த்தோன்னே குஷி ஆயாச்சு மேடம். ஸோ அவளுக்கு வந்து அந்த பட்டாசு சவுண்ட் எல்லாம் வந்து பயமே கிடையாது அவளுக்கு. பட்டாசு வெடிக்கணுமா? சரி வெடிக்கலாம், வெடிக்க போகலாம். இதோ எல்லாரும் வெடிச்சிட்டு இருக்காங்க, நம்மளும் போய் வெடிக்க போகலாம். ஓகேவா? அதெல்லாம் ட்ரெஸ் ஷாப். ஸோ நாங்களும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த கேஎல்மே அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருந்தே வந்து எல்லாம் பட்டாசு வெடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்திங்கனாலே தெரியும், பின்னாடி எல்லாமே வந்து பட்டாசு வந்து வச்சுட்ருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சாங்ஸு, டிஜே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குஷியாக வந்து இன்னொரு சைடு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு அருமையான பாடல் உங்களுக்கு காத்துக் கொண்டே இருக்கின்றது. நல்ல தீபாவளியை கொண்டாடுங்க. அதே வேலையில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜேஷ் கைலாஸ் அவங்களுக்கும் இந்த வேலையில் நன்றி. அதுவும் இன்னைக்கு வந்திருக்கிற பெரியவர் டாக்டர் சரவணன் அவருக்கும் இந்த வேலையில் மிக மிக நன்றி. நன்றி. மீண்டும் உங்களுக்காக ஹேப்பி தீபாவளி. நாங்கள் மலேசியாவில் செலிப்ரேட் பண்ணுற 3rd தீபாவளி இது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தீபாவளி இந்த ஃபெஸ்டிவலை வந்து இவ்வளோ கிராண்டாக, இவ்வளோ ஒரு கொண்டாட்டம் மாதிரி வந்து நாங்கள் பார்க்குறோம். அப்படி இல்லைனா ஊரில் இருக்கும்போது நாங்கள் மட்டும் வந்து பட்டாசு வெடிச்சிட்டு அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த நிறைய பேர் சேர்ந்து எல்லோரும் வந்து பட்டாசு வெடித்து அவ்வளோ ஜாலியாக வந்து இருக்குது. அதனால் இந்த 3 வருஷமே பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டாக ஒரு 11:30 12 o'clock இங்கே வந்து மிஸ் பண்ணாமல் இந்த தீபாவளி செலிப்ரேஷன் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போவோம். அதை விட முக்கியமாக தாரிகாவுக்கு வந்து இந்த பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா. அதனால அவளும் வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவாள். அதனாலேயே நாங்கள் இங்கே வந்துடுவோம். ஷார்ப்பாக 12 அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஷாட் வந்து வச்சுருவாங்க. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஷாட்டு.
எல்லாரும் அந்த 12 மணிக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒன்ஸ் 12 மணி ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே கண்டினியூஸாக வந்து பட்டாசு வெடிச்சிட்டே இருக்கும். எந்த இடத்துலேருந்து எப்படி பட்டாசு வருதுன்னே தெரியாது. ஃபுல்லாக வந்து வெடிச்சிட்டே தான் இருப்பாங்க. சரவெடியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதெல்லாம் வந்து வாங்குறதே இல்லை. ஃபுல்லாக வந்து பெருசு தான். அது ஒரு அண்ணா பார்த்திங்கன்னா கையில தான் வந்து வச்சு வெடித்தாங்க. நமக்கு பார்க்கும்போதே வந்து பயமாக இருக்குது. அது எப்படி தான் கையில் வச்சுட்டு இந்த சுற்றிலாம் வந்து பண்ணுறாங்கன்னே தெரியல. எனக்கு நார்மலாகவே வந்து பட்டாசு அப்படின்னா பயம். மேலே போய் வெடிக்குதா, அது கலர்ஃபுல்லாக இருக்குதா, அதை பார்த்து வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிக்கணும், அந்த மாதிரி தான் நான். சாலிடாக ஒரு 1 hour பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்து பட்டாசு வெடிச்சிட்டே தான் இருப்பாங்க. இந்த இடத்துல அப்புறம் இன்னும் ஒரு 2 இடத்துல இதே ரோட்டில் வெடிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தாரிக்காமே வந்து தூங்கிட்டாலாம். சரி நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடமே வந்து ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக வந்து பட்டாசு குப்பை தான். அது பார்க்குறதுக்கு பட்டாசு மாதிரியே இல்லை. ஃபுல்லாக பூ தூவி விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து டிஜே சாங்ஸ் எல்லாம் வந்து போட்டு விட்டாங்க. எல்லாம் ரோட்டில் நின்று அப்படி ஒரு டான்ஸு. சூப்பராக தீபாவளியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பயங்கரமாக வந்து பட்டாசு வெடிச்சாங்க. இப்போ டான்ஸ்லாம் வந்து ஆடிட்டு இருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. அஃபிஷியலாக தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த தடவை வந்து எப்பவுமே 12 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் இந்த தடவை கொஞ்சம் முன்னாடியே வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால அந்த 12 o'clock வைப் வந்து லைட்டாக மிஸ் ஆன மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பட்டாசு அந்த இடத்துல அந்த லாஸ்ட்டாக நம்ம வர்றப்போ பார்த்தீங்களா எப்படி பட்டாசு வேஸ்ட்டு அப்படி இருந்துச்சு. நம்ம சின்ன வயசுல யார் வீட்டில் அதிகமாக பட்டாசு வெடிச்சிருக்குங்கிறக்காக அந்த குப்பையை பொறுக்கி போட்டுக்குவாங்க. அதான் அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்துட்டு இதை பார்க்கும்போது அப்பா எவ்வளோடா வெடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பயங்கரமாக வெடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, சூப்பராக வந்து பட்டாசு வெடித்தது, டான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எல்லோரும் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் இனி வந்து தீபாவளி அன்னைக்கு எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், என்னெல்லாம் வந்து பண்ணுறோன்னு எங்களுக்கே வந்து எந்த பிளானும் இல்லை. இந்த டே வந்து எப்படி போக போகுதுன்னு ஸோ பார்க்கலாம். ஸோ குட் நைட். முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ மது நவீன் vlog சார்பாக எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி ஃபார் ஆல். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே தீபாவளி அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ தான். மேடம் கையில் பிடிக்க மாட்டாங்க, நம்ம தான் பிடிச்சிக்கணும். எனக்கு மேடம் அம்மா தானே. ஆமாம். ஹேய், குட் மார்னிங். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி சொல்லு தர்மா. தர்மா எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லு. வேண்டாமா, என்னாச்சு? தீபாவளி டு ஆல். காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு குளிச்சு மேடமை கிளப்பி விட்டு சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து கிளம்புனா மழை. தீபாவளின்னு காலையில் மழை பெஞ்சா எப்படி தான் இருக்கும்? பிச்சுட்டேன். யார் பிச்சா? எதுக்கு பிச்சை? தருமா உன் மருதாணி காமி எப்படி சவந்திருக்குன்னு 2 கை காமி. 2 கையும் ஒட்டுக்கா காமி சாமி. ஒன்னா தான் காமிக்கியா? அழகா சவந்திருக்கா?
மருதாணி வச்சு விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் தான் இருந்திருப்பா. அப்போவே வந்து கழுவிட்டா. ஆனால் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து செவந்திருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கே வந்து கொஞ்சம் பொறாமையாக தான் இருந்துச்சு. பேசாமல் நம்மளும் வச்சுருக்கலாமா அப்படின்னு வந்து தோணுச்சு. தாரிகா இப்போ போட்டிருக்கிற ட்ரெஸ் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அவளுக்கு ஊர்லேருந்து எடுத்து அனுப்பி விட்ட ட்ரெஸ்ஸு. நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இங்கே புக்கிட் ஜெல்லில் அந்த எக்ஸ்போவில் தான் வந்து எடுத்தது. நவீனுக்கு பார்த்திங்கன்னா ஏஆன் மாலில் எடுத்த ட்ரெஸ் தான் வந்து நவீன் வந்து போட்டிருந்தாங்க. இதுதான் எங்களோட தீபாவளி அவுட்ஃபிட்டு. லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு நானும் நவீனும் ஒரே மாதிரி மேட்சிங் கலரில் வந்து ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த டைம் அந்த மாதிரி வந்து செட் ஆகலையா, சரின்னு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து எடுத்துட்டோம். தீபாவளி அன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து கிளம்பி வரும்போதே பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை. எங்கே மழைனால வந்து கோயிலெலாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு வந்து பயந்துகிட்டே தான் வந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா கோயிலுமே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அனுமன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தான் வந்து யோசித்தோம். இல்லை எப்போ போல் நம்ம வந்து முருகர் கோயிலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சூப்பராக அர்ச்சனையெல்லாம் வந்து பண்ணிவிட்டு சாமியெல்லாம் வந்து கும்பிட்டாச்சு. கும்பிட்டு சரி அவளை வந்து ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் வந்து கோயிலில் நின்று வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா மேடம் வந்து நிற்கவே மாட்டேன்ட்டா. அப்புறம் ஒரு வழியாக அவளை சமாதானப்படுத்தி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அவளோட ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சா, சரி லைட்டாக வந்து தூக்கி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னால் அதை அவங்க வந்து தூக்கி பிடிக்க மாட்டாங்களாம். அந்த ஸ்கர்ட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் நம்ம வந்து அசிஸ்டண்ட்டு நம்ம வந்து பிடிச்சிக்கணுமாமா. சாமி கும்பிட்டாச்சா? கோயிலுக்கு போய் நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அடுத்தது என்ன பிளான்? வழக்கம் போல் சினிமா தான். அது வந்து வீட்டுக்கு போனால் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். தெரிலப்பா. சரி தாரிகா கிட்ட கேட்போம். தாரிகா மூவி பார்க்க போகலாமா? படம் பார்க்க போகலாமா? எங்கே போகலாம்? மூவி பார்க்க எங்கே போகலாம்? வேர்த்திருச்சா? சரி தொடச்சிக்கலாம். மேடம் வந்து மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அது கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு மற்றது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போனால் தான் நம்ம வந்து மூவிக்கு போக முடியும். இப்போவே வந்து மூவிக்கு போகக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு எங்கே போகணும்? வீட்டுக்கு போகணும். ஓகேவா? கோயிலுக்கு போயிட்டு எங்கே போகணும்? வீட்டுக்கு. அதுக்கப்புறம் மூவி போகலாம். ஓகே? சாப்பிட்டு அதுக்கப்புறமா போகலாம். ஓகேவா? வீட்டுக்கு போய் சூப்பராக வந்து சாப்பிட்டோம். தீபாவளி அன்னைக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து எடுக்க மாட்டோம். அதனால் வீட்டில் வந்து வெஜ்ஜு தான். கூட வந்து ஒரு ஸ்வீட்டு, பால் பாயாசம் இது மாதிரி வந்து செஞ்சுருந்தோம். அதை வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஈவினிங் டைமில் வந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் 2 பேரும் தீபாவளி அன்னைக்கு சரி இதே அவுட்ஃபிட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ட்ரெஸ்ஸில். தாரிகாவுக்கு மட்டும் அது அவளுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டும் வேறு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். தூக்கம் வருதா? இல்லைம்மா, தாரிகாவுக்கு தூக்கம் வருது. நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்புறம் எங்கே போகிறோம்? என்ன படம் பார்க்க போகிறோம்? பெரிய டிவியில் என்ன படம் பார்க்க போகிறோம்? மூவி, படம், பெரிய டிவியில் பார்க்க போகிறது எல்லாம் ஒன்று தான். இந்த படத்து பேர் என்ன? மூவி நேம் என்ன? எதுக்கு என்னை அடிக்கிற? நான் எங்கள் அப்பாட்டு சொல்லி கொடுத்துருவேன். நம்ம பார்த்தீங்கன்னா குயில் சிட்டி மாலுக்கு தான் வந்திருக்கோம். நியூ மூவி தான் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கா. சரி அந்த மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். போய் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத வந்து நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். அப்பா வந்துட்டாங்களா? நமக்கு அப்பா வாங்கிட்டு இருக்காங்க. இதோ வந்தாச்சு பாரு. ஸோ பாப்கார்ன் மட்டும் வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து உள்ளே போய் படம் பார்க்கலாம். படம் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ
சூப்பராக வந்து மூவி பார்த்துட்டு வந்தாச்சு. படம் பார்த்தியா? நல்லா இருந்துச்சா? பிடிச்சிச்சா? ஓ, படம் பார்த்துட்டு வரக்குள்ள இருட்டாயிடுச்சா? ஓகே, என்ன பண்ணுறது இப்போ? ஓகே, வீட்டுக்கு போயிடலாமா? நோ நோ. நவீன், உனக்கு படம் பிடிச்சிச்சா? எனக்கு படம் பிடிச்சது, நல்லா இருந்தது. ஒரு நல்ல கருத்தை நல்ல காமெடியாக சொல்லியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. உனக்கு? நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சுன்னா இழுக்கு இல்லை, நான் வேற மாதிரி கதை போக போக வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது வேற மாதிரி கிளைமேக்ஸில் வந்துச்சு. அதனால நீ எதிர்பார்த்தவங்க கல்யாணம் பண்ணிக்கல. ஆமாம், அது முடியாது. கொஞ்ச நேரம் சிரிச்சு கொஞ்ச நேரம் டைம் போச்சு. நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. நிஜமாலுமே படம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஒரு 2.5 மணி நேரம் டைம் எப்படி போச்சுனே தெரில. கொஞ்ச நேரம் அப்படியே பயங்கர காமெடியாக போகும். அதுக்கப்புறம் எப்படி மாட்டிக்குவாங்க, எப்படி எஸ்கேப் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட மூவி ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் மூவி பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். கொஞ்சம் நேரம் வந்து ஜாலியாக ஃபன்னாக வந்து இருக்கும். ஸோ மூவியெல்லாம் வந்து பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் அந்த பேங்க் ரக்கேத் இருக்கும் இல்லையா, அந்த கிரவுண்டு கிட்ட எல்லோரும் வந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் இந்த டைம் அங்கே தான் வந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்க்கு முன்னாடியே வச்சு வெடித்தோம். இந்த டைம் அங்கே வந்து அலௌட் கிடையாது அப்படின்னு சொன்னங்காட்டி எல்லோரும் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் தான் வந்து வெடிச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே நானும் தாரிக்காவும் அங்கேயே வந்து இறங்கிட்டோம். நவீன் மட்டும் போய் கார் பார்க் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற பட்டாசுலாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு தாரிக்காவும் நவீனும் வந்து பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தாரு, தாரு இங்கே பாரு. தாரிகா, ஆக்சுவலாக முந்தின நாள் நைட்டே நாங்கள் பட்டாசு வெடிக்கலாம் அங்கே பிரிக் ஃபீல்ஸில் அப்படின்னு சொல்லி தான் பட்டாசெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனோம். ஆனால் அதிலே பாதியிலே வந்து தாரிக்கா தூங்கிட்டாளா, அதனால நாங்கள் வந்து விட்டுட்டோம். அவள் காலையிலேருந்து பட்டாசு வெடிக்கவே இல்லை. இப்போ நைட்டு தான் வந்து வெடிக்கிறாளா, அதனால அவளுக்கு பட்டாசு பார்த்தோன்னே அவ்வளோ குஷியாயிடுச்சு. Taru, careful. தாரிக்காவும் நவீனும் வந்து சூப்பராக வந்து பட்டாசு வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது நான் சின்ன வயசில், அதாவது கொஞ்சம் பெரிய வயசு வரைக்குமே எனக்கு எங்கள் அப்பா தான் வந்து பிடிச்சி பட்டாசுலாம் வந்து வச்சு விடுவாங்க. பட்டாசு அப்படின்னா வந்து பயம். ஆனால் தாரிக்கா வந்து என்னோட அளவுக்கு வந்து பயப்படல, ஓரளவுக்கு தைரியமாக தான் வந்து பட்டாசு எல்லாமே வந்து வச்சுட்டு இருந்தா. அவங்க 2 பேரும் பட்டாசு வெடிக்கிறத பற்றி எனக்கு அதெல்லாம் தான் வந்து ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. இது ஸோ ஃபைனலாக நானும் தீபாவளிக்கு வந்து பட்டாசு வந்து வெடிச்சாச்சு. ஸோ காலையிலேருந்து யாரையுமே வந்து பார்க்கல. கோயிலுக்கு போனோம், படத்துக்கு போயிட்டோமா, யாரையுமே வந்து மீட் பண்ணல. அதனால் பட்டாசு வெடிக்கிற டைமில் தான் எல்லாத்தையுமே வந்து மீட் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து விஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக வந்து பட்டாசு வெடிச்சிருந்தோம். தாரு இங்கே பாரு, தாரு அம்மாவை பாரு, தாரு தாரு அம்மாவை பாரு. பார்த்து கீழே
இதில் பார்த்திங்கன்னா நான் நிறைய இடத்துல வந்து வாய்ஸ் ஓவரே கொடுக்கல. ஏன்னா பேக்ரவுண்டில் ஃபுல்லாகவே அந்த பட்டாசு சவுண்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போதெல்லாம் அந்த மொமெண்ட்டை நமக்கு வந்து அப்படியே வந்து ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்கல. நாங்களும் வாங்கின பட்டாசு எல்லாத்தையும் சூப்பராக வந்து வெடிச்சாச்சு. முக்கியமாக வந்து தாரிகா வந்து செம்ம ஜாலியாக வந்து வெடிச்சா. ஏன்னா முந்தின நாள் நைட்டே வந்து வெடிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டா. பட் ஆனால் வந்து வெடிக்க முடியல. காலையிலேருந்தே பட்டாசு எடுத்துகிட்டு தான் வந்து சுற்றிட்டு இருந்தா. பட்டாசு வெடிக்கணும் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து காலையில் டைமில் வந்து வெடிக்க முடியல. அதனால் ரொம்ப நேரமாக வந்து பட்டாசு வெடிக்கணும்னு ஆசைப்பட்டது நைட்டு வந்து பயங்கர ஹாப்பியாக வந்து வெடிச்சாச்சு. ஒரு வழியாக தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் கோயிங் டு ஓவர். டின்னர் சாப்பிட்டு தூங்கினா முடிஞ்சிச்சு தீபாவளி. ஆக்சுவலாக பட்டாசு வெடிக்கலையே, நேற்று வந்து பாப்பா வந்து வெடிக்கலையே அப்படின்னு ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துச்சு. நைட்டு கூட்டிகிட்டு போய் வெடிக்க வச்சுருந்தாங்க. பட் அட்டகாசமாக பக்கத்தில் இந்த கிரவுண்டில் கூட்டிகிட்டு போய் விளையாட வச்சாச்சு, வெடிக்க வச்சாச்சு. சூப்பராக மனநிறைவாக வெடிச்சிட்டா. அவளுக்கு போதுங்கிற அளவுக்கு வெடிச்சிட்டா. ரொம்ப டயர்டாகி நடந்து போயிட்டுருக்கா. நாங்கள் வெடிச்சோமோ இல்லையோ தாரிகா வந்து சூப்பராக வந்து தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். அப்படியும் நாங்கள் வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. நீங்களும் வந்து சூப்பராக அண்ட் சேஃபாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நான் இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.